பணம் சேர்ந்து கொண்டே இருக்க பீரோவில் வைக்க வேண்டிய 3 பொருட்கள். நாம் வீட்டில் தினமும் பயன்படுத்தும் சில பொருட்களை சரியான முறையில் பயன்படுத்தி, எளிய வீட்டு பரிகாரங்களை செய்து வந்தாலே பணம் வீட்டை தேடி வந்து கொண்டே இருக்கும். பணப்பிரச்சனையில் இருந்து விடுபட வேண்டும் என நினைப்பவர்கள் இந்த குறிப்பிட்ட பொருட்களை வீட்டின் பீரோவில் வைத்து வழிபட்டு வந்தாலே போதும். பணத்தை ஈர்க்க பரிகாரம். இன்றைய காலகட்டத்தில் நாம் சம்பாதிக்கும் பணம் முழுவதுமாக கைக்கு வருவதே பெரிய பாடாக உள்ளது. அப்படி வந்தாலும் சம்பாதித்த பணம் கைக்கு வருவதற்கு முன்பாகவே அதற்கு ஏற்றாற்போல் செலவும் தயாராக இருக்கும். பணம் கையில் வந்த சுவடே தெரியாமல் கரைந்து போய்விடும். இதனால் சம்பாதித்த பணத்தில் கொஞ்சத்தை கூட சேமிக்க முடியாமல் போவதுடன் கூடுதலாக கடன் வாங்க வேண்டிய நிலையும் ஏற்படுகிறது. இது போன்ற பொருளாதார பிரச்சனைகள் தீருவதற்கு மிக எளிமையாக வீட்டில் உள்ள பொருட்களை வைத்தே பரிகாரம் ஒன்றை செய்து வந்தாலே வாழ்வில் நல்ல மாற்றம் ஏற்படும். தானிய பரிகாரம். ஒரு கைப்பிடி அளவிற்கு பச்சரிசியை எடுத்துக் கொள்ள வேண்டும். மகாலட்சுமி வாசம் செய்யும் 108 பொருட்களில் ஒன்று பச்சரிசி. அடுத்தபடியாக கோண்டைக்கடலை ஒரு கைப்பிடி அளவிற்கு எடுத்துக் கொள்ள வேண்டும். கோண்டைக்கடலை வெள்ளை கோண்டைக்கடலையாக இருந்தால் சிறப்பானது. கோண்டைக்கடலை குரு பகவானுக்குரிய தானியம் ஆகும். மற்றொரு பொருள் துவரம் பருப்பு. இது செவ்வாய் பகவானுக்குரிய தானியம் ஆகும். கடன் பிரச்சனை, வீடு வாங்க வேண்டும், நிலம் வாங்க வேண்டும், சொத்து வாங்குவதற்கு பணம் சேர்க்க வேண்டும் என்பவர்கள் செவ்வாய் பகவானை வழிபட்டு வரலாம். செவ்வாய் பகவானின் அருள் இருந்தால் கடன் போன்ற நிதி பிரச்சனைகள் இல்லாத சுகமான வாழ்க்கை வாழலாம். பீரோவில் வைக்க வேண்டிய பரிகாரம். இந்த 3 தானியங்களையும் பூஜை அறையில் வைத்து நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். பிறகு பச்சை நிற துணி ஒன்றில் இந்த 3 தானியங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கலந்து ஒரு மூட்டையாக கட்டி எடுத்துக் கொள்ள வேண்டும். வீட்டில் பணம், தங்க நகைகள் சேர்த்து வைக்கக்கூடிய மிக முக்கியமான இடம் பீரோ. அந்த பீராவில் ஒரு இடத்தில் இந்த தானிய மூட்டையை வைத்துவிட வேண்டும். செவ்வாய், வெள்ளிக்கிழமைகளில் இந்த தானிய மூட்டைக்கு சாம்பிராணி காட்டி வழிபட வேண்டும். சுத்தமில்லாம் இந்த தானிய மூட்டையை தோடுவதை தவிர்க்க வேண்டும். பணம் வந்து கொண்டே இருக்க இந்த தானிய மூட்டையை 3 மாதம் அல்லது 6 மாதத்திற்கு பிறகு எடுத்து அதில் பூச்சி, புழு போன்றவை ஏற்படுவது போல் இருந்தால் அதை எடுத்து கால் படாத இடத்திலோ அல்லது ஓடும் தண்ணீரிலோ போட்டுவிட வேண்டும். பிறகு மீண்டும் புதிதாக மற்றொரு துணியில் இந்த தானியங்களை கலந்து எடுத்து பீரோவில் ஏற்கனவே தானிய மூட்டை இருந்த அதே இடத்தில் வைத்து வழிபட்டு வர வேண்டும். இந்த தானிய வழிபாட்டை செய்ய துவங்கிய 1 மாதத்திற்குள் நல்ல மாற்றம் ஏற்பட்டு பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செய்து வந்தால் மொத்தமாக கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை தீராவிட்டாலும் அதன் பாதிப்பு குறைந்து படிப்படியாக அந்த பிரச்சனைகளில் இருந்து மீளுவதற்கு வழி கிடைக்கும். உப்பு ஜாடி பரிகாரம். அதேபோல் மற்றொரு பரிகாரமாக ஒரு மஞ்சள் துணியில் சிறிது கோட்டை பாக்கு, நாணங்கள், விலை குறைந்த வெள்ளிக்காசுகள் ஆகியவற்றை ஒரு முடிச்சாக கட்டி பூஜை அறையில் வைத்து விளக்கேற்றி குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். பிறகு இந்த முடிச்சை வீட்டின் சமையல் அறையில் பயன்படுத்தும் கல் உப்பு வைத்துள்ள ஜாடிக்குள் வைத்து அதன் மேல் உப்பை வைத்து பயன்படுத்தலாம். கல் உப்பை கண்ணாடி, பிளாஸ்டிக் போன்ற டப்பாக்களில் வைப்பதை விட பீங்கான் ஜாடியில் வைப்பது சிறப்பானது. இது பணவரவை ஈர்க்கும் தன்மை கொண்டதாகும். இந்த உப்பி ஜாடிக்குள் கோட்டை பாக்கு, நாணயம், வெள்ளிக்காசு வைத்து கட்டிய முடிச்சை வைத்து தொடர்ந்து சமையலுக்கு பயன்படுத்தி வரலாம். இப்படி செய்வதால் வீட்டில் தொடர்ந்து பணம் வந்து கொண்டே இருக்கும்.